கண்டிப்பாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸை வந்து க்ரியேட்டிவாக பண்ணணும் அப்படிங்கிறனால தான் இந்த இன்ஸ்டிடியூட்டே ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ திங்க் பண்ணாமல் நம்ம பண்ணோன்னா என்ன தான் நம்ம டிசைன் போட்டு எஃபர்ட் போட்டு பண்ணாலுமே நமக்கு அவுட்புட் வந்து நல்லா வராது. ஸோ க்ரியேட்டிவிட்டி தான் மேட்டர். டூல்ஸை நம்ம வந்து கற்றுக் கொடுக்குறதுல 50% நம்ம யூஸ் பண்ணோம்னா 50% டிசைனுக்கு வந்து இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்க. அவேர்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஏதோ ஒரு கிடைக்க விலை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் நிறைய பேருக்கு என்னென்னா இப்படி ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது அப்படிங்கிற விஷயமே நிறைய பேருக்கு தெரியலை. நான் வந்து நிறைய பேருக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் க்ரியேட் பண்ணி தரணும் அப்படிங்கிறனால இது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்ன முடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, டிகிரி ஆர் டிப்ளமோ. அதை பார்த்தவொன்னே அவங்க 2 ரவுண்டு தான் இது பண்ணாங்க. 3வது ரவுண்டு இல்லை, நீ உடனே ஜாயின் பண்ணிக்க. உன்னோட சார் பாப்பின் எப்படி போயிட்டு இருக்கு? ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி பண்ணிட்டு இருக்காங்க? பாப்பின் இஸ் கோயிங் குட். ரொம்ப நல்லாவே போய்கிட்டு இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் எதிர்பார்த்துலேருந்து ரொம்ப நல்லாவே அவங்க வந்து டெய்லி கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்குறாங்க. ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. நீங்கள் அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ க்ரியேட்டிவாக நீங்கள் ட்ரெயின் பண்ணியிருப்பீங்க? கண்டிப்பாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸை வந்து க்ரியேட்டிவாக பண்ணணும் அப்படிங்கிறனால தான் இந்த இன்ஸ்டிடியூட்டே ஸ்டார்ட் பண்ணேன். மற்ற இன்ஸ்டியூட்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ மற்ற இன்ஸ்டிடியூட்டுக்கும் நம்ம இன்ஸ்டியூட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, அவங்களுக்கு வந்து க்ரியேட்டிவிட்டி வந்து நம்ம வந்து ஒரு டிசைனர்னா அவங்க வந்து என்னென்னா க்ரியேட்டிவாக திங்க் பண்ணணும். ஸோ திங்க் பண்ணாமல் நம்ம பண்ணோன்னா என்ன தான் நம்ம டிசைன் போட்டு எஃபர்ட் போட்டு பண்ணாலுமே நமக்கு அவுட்புட் வந்து நல்லா வராது. ஸோ க்ரியேட்டிவிட்டி தான் மேட்டர். ஸோ அதனால் நம்ம டிசைனருக்கு வந்தேன்னா டூல்ஸை நம்ம வந்து கற்றுக் கொடுக்குறதுல 50% நம்ம யூஸ் பண்ணோம்னா 50% எப்படி தாட்ஃபுல்லாக க்ரியேட் பண்ணணும், எப்படி பிரைன் ஸ்டார்மிங் பண்ணணும், எப்படி ஐடியாஸை ஜென்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற டெக்னிக்ஸ் எல்லாமே நம்ம வந்து சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ பசங்க வந்து இப்போ தான் நீங்கள் ரீசெண்டாக ஒரு ரீல் பார்த்துருப்பீங்க. ஸோ 1.5 மந்த்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செமையாக வந்து லோகோஸ் எல்லாமே க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா மீனிங் எல்லாமே சொல்லியிருப்பாங்க. டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே அதில் வந்து எழுதியிருப்பாங்க. எதுக்காக அந்த ஐக்கான் யூஸ் பண்ணேன், ஏன் இந்த டைப்போகிராஃபி சூஸ் பண்ணேன், எப்படி இந்த கலர்ஸ் வந்து ஏன் இந்த லோகோக்கு வந்து ஆப்ட் ஆகும், இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுத்துருந்தாங்க எனக்கு, அதுக்கு நான் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து நான் எப்படி வந்து நான் இந்த கலரை சூஸ் பண்ணி இந்த டைப்போகிராஃபி சூஸ் பண்ணி இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் நான் வச்சிருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு அவங்க வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனர் எந்த அளவுக்கு பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு இதுக்கு இடையில எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கிடையாது. ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை எல்லாமே ஃபாலோ பண்ணி செமையாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லாவே போய்கிட்டு இருக்கு. ஸோ க்ரியேட்டிவிட்டிக்கு தான் எங்கேயுமே எப்போதுமே வேல்யூ இருக்கும். சார் எனக்கு ஒரு டவுட்டு. தென்காசியில் எதுக்கு சார் நீங்கள் இந்த இன்ஸ்டியூட் வந்து ஸ்டார்ட் பண்ண காரணம் என்ன? சென்னையில் நிறைய ஐடி கம்பெனிஸ் இருக்குது, நீங்கள் ஏன் தென்காசியில் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க? குட் கொஸ்டின். இதை நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ நீங்களும் கேட்டிருக்கீங்க. சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே இருக்குது. இன்னும் என்னென்னா நம்ம தென்காசியில் வந்து டிசைனுக்கு வந்து இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்க. அவேர்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அதுவும் இல்லாமல் இங்கே வந்து தென்காசியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து டிகிரி முடிக்கிறாங்க, டிப்ளமோ முடிக்கிறாங்க, இன்ஜினியரிங் என்னெல்லாமோ முடிக்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து ரிலவெண்ட்டான ஜாப் போகிறாங்கன்னா நிறைய பேர் ஜாப் போகிறதில்ல. அவங்க படித்து முடித்ததுக்கு எனக்கு இந்த ரிலவெண்ட்டான ஜாப் இல்லை அப்படிங்கிறனால ஏதாச்சும் ஒரு வேலைக்கு வந்து போயிடுறாங்க. ஏதோ ஒரு கிடைக்க வேலையை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் நிறைய பேருக்கு என்னென்னா இப்படி ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது அப்படிங்கிற விஷயமே நிறைய பேருக்கு தெரியலை. ஆமாம், டிசைனில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிராஃபிக் டிசைனருக்கு அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. UI UX டிசைனருக்கு எக்கச்சக்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி நம்ம எல்லாரும் கையிலுமே மொபைல் தான் இருக்குது. பார்த்தீங்களா, இன்றைக்கி மொபைலில் நம்ம இருந்த இடத்துல இருந்துட்டு ஸ்விக்கியில் ஃபுட் ஆர்டர் பண்ணுறோம். ட்ரெயின் டிக்கெட் எல்லாமே நம்ம மொபைலில் கையில் இருந்துட்டு நம்ம வந்து எல்லாமே டிக்கெட்லாம் புக் பண்ணுறோம். ஸோ இந்த ஆப்பெல்லாம் யார் டிசைன் பண்ணது? இதெல்லாம் UI UX டிசைனர்ஸ் டிசைன் பண்ணுறாங்க. ஆனால் எல்லாருமே என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, இப்போ வந்து ஐடி கம்பெனிஸில் வந்து கோடிங்கோ இல்லைனா சாஃப்ட்வேரோ தெரிஞ்சால் தான் நான் உள்ளே போக முடியும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டிக்கு வந்துடுறாங்க. ஆக்சுவலாக இந்த கோடிங்கோ சாஃப்ட்வேரோ பண்ணி நம்ம பண்ணக்கூடிய அந்த சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ராடக்ட்டை டிசைன் பண்ணுறதெல்லாம் யார்? ஸோ இதெல்லாம் ப்ராடக்ட் டிசைனர்ஸ், UI UX டிசைனர்ஸ் இவங்க தான் டிசைன் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா UI UX டிசைனருக்கு எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது நம்ம இங்கே தென்காசியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியவே இல்லை. அதுவும் இல்லாமல் இங்கே அவேர்னஸும் இல்லை. ஸோ ஒரு நல்ல இன்ஸ்டிடியூஷனும் இல்லை. நான் பார்த்த மாதிரி என்னென்னா க்ரியேட்டிவாக தாட்ஃபுல்லாக சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு இன்ஸ்டிடியூஷன் வந்து ரொம்ப கம்மி. ஸோ நம்ம பாப்பின் இன்ஸ்டிடியூட்டை இந்த தென்காசியில் ஆரம்பிக்கிறதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா நம்ம கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறோம். ஸோ நிறைய பேர் இன்றைக்கி வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லாமல் இருக்காங்க. ஸோ நம்ம பாப்பின் மூலமாக நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணி கொடுப்போம். ஏன்னா டிசைன் ஃபீல்டில் வந்து எனக்கு எக்கச்சக்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஏன்னா கிராஃபிக் டிசைனர்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீட்டில் இருந்தே என்ன பண்ணலாம், நம்ம ஓனாகவும் நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம். ஒரு ஸ்டுடியோ வச்சு கூட நான் வந்து என்ன பண்ணிக்கலாம், கிராஃபிக் டிசைன் மந்த்லி ஏர்ன் பண்ணிக்கலாம்.
ப்ளஸ் என்னன்னா நான் ரிமோட்ல இருந்து கூட நிறைய கம்பெனிஸோட ஆப்பர்ச்சுனிட்டிஸை வாங்கி நான் வீட்டில இருந்தே ஒர்க் பண்ணலாம். ப்ளஸ் நான் போயிட்டு ஐடி கம்பெனியில் சென்னை, பெங்களூர், ஹைதராபாத், துபாய், ஜெர்மனி இந்த மாதிரி பல இடங்கள் வந்து இன்னைக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எக்கச்சக்கமாக இருக்கு. ஸோ அங்கேயும் ஒர்க் பண்ணலாம். அதே மாதிரி தான் யூஐ நிறைய பேர் என்ன அவங்க மீன் பண்ணி இருக்கிறாங்கன்னா, இன்னைக்கு நம்ம ஒரு கோடிங் படிச்சாதான் இல்லைன்னா கோடிங் நாலேஜ் இருந்தால் தான் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ண பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு அந்த சாஃப்ட்வேர் அவங்க டெவலப் பண்ணுற அந்த சாஃப்ட்வேரை டிசைன் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா யூஐ யூஎக்ஸ் டிசைனர்ஸ் தான். ஸோ அந்த இடத்த வந்து எல்லாருமே அந்த இடத்த ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிற மென்டாலிட்டிக்கு யாருமே வரதில்லை. ஏன்னா அதை பற்றியான அவேர்னஸும் இங்கே இல்லை. ஸோ அதை பற்றியான அவேர்னஸ் நாங்கள் கிரியேட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி டிசைனர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஐடி கம்பெனி, ஆட் ஏஜென்சி இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸாக கிரியேட் பண்ணி கொடுக்குறோம். ஓகே ஓகே. மித்த இன்ஸ்டிடியூஷனுக்கும் நம்ம பாப்பின் இன்ஸ்டிடியூட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது சார்? இது மெயினாக பார்த்தீங்கன்னா நிறைய நான் இன்ஸ்டியூட்டில் நானே போய் பார்த்துருக்கேன். மெயினாக அவங்க வந்து என்னென்னா டூல்ஸுக்கு தான் ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே. இப்போ நாங்கள் என்ன சொல்லிக் கொடுப்போம், இப்போ ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் நாங்கள் கேட்டோம்னா அவங்க என்ன கொடுப்பாங்கன்னா, ஸோ கிராஃபிக் டிசைனர்னால் நாங்கள் என்னெல்லாம் சொல்லிக் கொடுப்போம், ஃபோட்டோஷாப் சொல்லிக் கொடுப்போம், இல்லஸ்ட்ரேட்டர் சொல்லிக் கொடுப்போம், கோரல் ட்ரா சொல்லிக் கொடுப்போம், இன்டிசைன் சொல்லிக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து என்னென்னா டூல்ஸுக்கு தான் மெயினாக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா, என்னோட ஸ்டூடெண்ட்டை நான் சொல்லக்கூடிய என்னதுன்னா, உன்னோட க்ரியேட்டிவிட்டி நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணு. டூல்ஸை நான் கற்றுக்கிறது நான் எங்கேனாலும் கற்றுக்கலாம். நான் இன்றைக்கி யூடியூப்பில் போயிட்டு கூட நான் என்ன ஃபோட்டோஷாப் நான் கற்றுக்கலாம், இன்டிசைன் கற்றுக்கலாம், இல்லஸ்ட்ரேட்டர் கற்றுக்கலாம். எல்லாமே நான் என்னோட டூல்ஸை வந்து நான் என்ன பண்ணிக்கலாம், நான் யூடியூப்பில் போய் கற்றுக்கலாம். ஆனால் உன்னோட க்ரியேட்டிவ் நாலேஜை வந்து நீ எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும், நீ வந்து தாட்ஃபுல்லாக எப்படி கிரியேட் பண்ணணும். இன்றைக்கி டூல்ஸே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் என்கிட்ட இன்டிசைன் இல்லை, ஃபோட்டோஷாப் இல்லை, எதுவுமே இல்லை. எனக்கு ஒரு ப்ரோஷர் பண்ணணும் அப்படின்னா என்கிட்ட பவர் பாயிண்ட் மட்டும்தான் இருக்குது, இல்லைனா எனக்கு வேர்டு மட்டும்தான் இருக்குது. இந்த வேர்டில் வந்து நீ எவ்வளோ க்ரியேட்டிவாக லே அவுட் வந்து பண்ணி உன்னால் காட்ட முடியும். ஆனால் என்னால் காட்ட முடியும். அதைத்தான் நான் ஸ்டூடெண்ட்டுக்கிட்டே நான் சொல்லுவேன், எந்த டூலுமே இல்லைனாலும் உன்னால் வந்து கிரியேட் பண்ண முடியும். இன்றைக்கி அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா கேன்வாலாம் இருக்குது. கேன்வாலெலாம் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக ஈஸியாக வந்து நம்ம வந்து ஈஸியாக பேக் பண்ணலாம். அப்போது நான் ஒரு ட்ராவலில் போய்கிட்டு இருக்கேன், இன்றைக்கி இங்கேருந்து நான் இங்கே ஒரு லாங் ட்ராவல் போய்கிட்டு இருக்கேன். அப்போ திடீர்னு எனக்கு வந்து ஒரு போஸ்டர் பண்ணணும் அப்படின்னு வரும்போது என்ன பண்ணலாம், நம்ம கேன்வாலை ஓப்பன் பண்ணி நான் பண்ணக்கூடிய லே அவுட்டு தான் மெயின். இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னா, இப்போ ஃபோட்டோஷாப் இப்போ நம்ம பெயிண்ட்டு ப்ரஷ் இங்கே இருக்குது, இந்த பெயிண்ட்டையும் ப்ரஷ்ஷையும் இந்த கலரை மிக்ஸ் பண்ணி நம்ம இங்கே அடிக்கலாம். இங்கே அடித்தப்போ இந்த கலர் வரும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த டூல்ஸை வந்து கற்றுக்கிறது. அதே இதை நான் எப்படிலாம் க்ரியேட் பண்ணலாம், நான் தாட்ஃபுல்லாக எப்படிலாம் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கன்னா கிரியேட்டிவிட்டி. ஸோ அந்த பிரைன் ஸ்டார்மிங்ஸ் வந்து எப்படி நீ பண்ணணும், நீ எதை பண்ணக்கூடாது, எதை அப்படிங்கிறதும் லைவ் ப்ராஜெக்ட்ஸ். நாங்கள் இன்னொன்று என்னென்னா, நம்மளுடைய பாப்பின் இன்ஸ்டிடியூட்டில் பாப்பின் கிரியேட்டிவ் சர்வீசஸ்ங்கிற ஒரு இதை வந்து நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ லைவ் ப்ராஜெக்ட்ஸ் வந்து வெளியில் இருக்கக்கூடிய கிளைண்ட்டுக்கு நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த லைவ் ப்ராஜெக்ட்ஸும் அவங்களுக்கு என்னென்னா நமக்கு ட்ரெயின் கொடுப்போம். லைவ் ப்ராஜெக்ட்ஸ் அவங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து இண்டஸ்ட்ரியில் என்ன மாதிரியான டிசைன் பண்ணணும், நம்ம எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்குவாங்க. எதெல்லாம் பண்ணணும், எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்குவாங்க. கிளைண்ட்டை வந்து அவங்க இன்ஸ்ட்ரக்ஷனை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி ஒரு பியூட்டிஃபுல்லான டிசைன் பண்ணணும்னா நமக்கு க்ரியேட்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதுதான் நம்ம வந்து என்னன்னா மற்ற இன்ஸ்டிடியூட்ல இருந்து நம்ம இன்ஸ்டிடியூட் சொல்லி கொடுக்கக்கூடியது பசங்களுக்கு. அது என்ன சார், பாப்பின் நேமே ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கு. ஆக்சுவலாக இந்த பாப்பின்ங்க நேம் இதோட மீனிங் என்னன்னா, அமெரிக்கன் இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா ஆசம், ஃப்ரெஷ்னஸ் அந்த மாதிரியான ஒரு மீனிங் வரும். இது எங்கேருந்து எனக்கு வந்து தோணுதுன்னா, சென்னையில் நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா லாலிபாப் டிசைன் ஸ்டுடியோன்னு ஒரு கம்பெனி இருக்கு. ஸோ அந்த நேம் பார்க்கும்போது எனக்கே ஒரு தாட்ஃபுல்லாக இருந்தது. லாலிபாப் ரொம்ப நல்லா இருக்கு அந்த நேம். பாப்பின்ங்க நேம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து சின்ன பையனாக இருக்கும்போது ஸ்கூல் படிக்கும்போது அந்த நேரத்தில் வந்து இந்த பாப்பின்ஸுங்க முட்டாய் எல்லாருமே பார்த்துருப்போம். அப்போ வந்து நான் ஸ்கூல் படிக்கும் போதே பார்த்தீங்கன்னா பேப்பர்ல பார்த்தீங்கன்னா ரோல் பண்ணியிருக்கோம், நல்லா கலர் பண்ணி அந்த பேப்பர்ல ரோல் பண்ணிருப்போம். பாப்பின் மிட்டாய் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப அட்ராக்ட் பண்ணும். அந்த ஒரு பாப்பின் மிட்டாய் வாங்கினா 10 கலர் டிஃப்ரெண்டாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நாங்கள் என்னன்னா அந்த கலர்ஸில் வந்து ஃப்ளேவர்ஸை வந்து நல்லா ருசி சாப்பிடுவோம். ஸோ அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா 10 கலர்ஸ் அதில் பார்க்கும்போதே ஒரு கிரியேட்டிவிட்டி எனக்கு அப்போவே தோணும், ரொம்ப நல்லா இருக்கு இதை பார்க்குறேங்க. ஸோ இந்த பாப்பின்கிற அந்த நேமே நம்ம இன்ஸ்டியூட்டுக்கு வச்சா என்ன, இந்த டிசைன் இன்ஸ்டியூட்டே பார்த்தீங்கன்னா டிசைனருக்காகத்தான் நம்ம வந்து இதே ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ஏன் இந்த நேமை சூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட்ஃபுல் இருந்தது. ஸோ என்னோட கோ ஃபவுண்டர்கிட்டையும் நான் வந்து கேட்டேன், இந்த மாதிரி இந்த பாப்பின்க நேம் வந்து இது பண்ணலாம், பாப்பின்க நேமுக்கு என்ன மீனிங். அப்பதான் அந்த ஆசம், ஃப்ரெஷ்னஸ் இந்த மாதிரி மீனிங்லாம் வந்தது. அப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நேம். அப்புறமா என்னோட ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லா டைமும் கேட்கும்போது பாப்பின்க நேம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு நேம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நிறைய செக் பண்ண வேற என்னெல்லாம் வேற ஸ்டுடியோஸ் எது இருக்கா பாப்பின்ட்டு. ஸோ மேக்ஸிமம் இல்லை, ஃபாரின்ல மட்டும் ஒரு இடத்துல மட்டும் பாப்பின் இன்ஸ்டியூட் ஏதோ ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன், டிசைன் ஸ்டுடியோ ஏதோ ஒன்று இருக்கு. ஸோ பரவாயில்ல, நமக்கு இங்கே லோக்கலில் வந்து அந்த மாதிரி நேம்ல எதுவுமே இல்லை. ஸோ இது டிஃப்ரெண்டாக இருக்கனால ஸோ இந்த நேம் வைப்போம் அப்படின்ட்டு நாங்கள் பாப்பின் இன்ஸ்டியூட் ஆஃப் டிசைன் வச்சோம். நேமே ரொம்ப கிரியேட்டிவாக வச்சிருக்கீங்க. எஸ். இன்னைக்கு டிசைன் படிக்கிறவங்களுக்கு ஐடி ஃபீல்டு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது சார்? இன்னைக்கு ஐடி ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ என்னை பற்றியே நான் வந்து சொல்லலாம். நான் வந்து டிப்ளமோ முடித்தேன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எம்எஸ்பிஎல் பாலிடெக்னிக்கில் தான் படித்தேன். நிறைய பேரை பார்ப்பேன், நிறைய பேர் பார்த்துக்கும்போது அவங்க வந்து மாஸ்டர் டிகிரிலாம் முடிச்சிருப்பாங்க, எம்பிஏ முடிச்சிருப்பாங்க, எம்சிஏ முடிச்சிருப்பாங்க. ஆனால் என்னென்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எதுவுமே இல்லாமல் ஏதோ ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் நான் வந்து டிப்ளமோ தான் முடித்தேன்.
ஓகே ஓகே. டிப்ளமோ முடிச்சுட்டு எனக்கு என்னன்னா எனக்கு வந்து இந்த கிரியேட்டிவ்ல வந்து ஒரு நாலேஜ் இருந்துச்சு. பெயிண்டிங் எல்லாமே நான் வந்து நல்லா பண்ணுவேன். ஸோ எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது எனக்கு வந்து நான் உள்ளே படிக்கும்போதே பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டில் வந்து டிடிபின்னு ஒரு சின்ன ஒரு சப்ஜெக்ட் இருந்தது. அப்போ எனக்கு இல்லுஸ்ட்ரேட்டருங்கிற ஒரு சாஃப்ட்வேர் வந்து என்னென்னா எனக்கு லேபில் வந்து வந்தது. அப்போ இல்லுஸ்ட்ரேட்டர் வந்து அங்கே இருக்க டீச்சருக்கே பார்த்தீங்கன்னா இல்லுஸ்ட்ரேஷன் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் அந்த அளவுக்கு என்ன டூல்ஸ் எல்லாம் அவங்களுக்கு தெரியாது. நானே என்ன பண்ணேன்னா உள்ளே போய்ட்டு டூல்ஸ் ஒன்றா என்ன பண்ணேன், அதில் வந்து ஒரு சீனரி இதெல்லாம் கிரியேட் பண்ண பார்த்துட்டு அவங்களே என்ன பண்ணாங்கன்னா காலேஜில் என்ன பண்ணாங்க, நான் வந்து காலேஜ் அந்த பாலிடெக்னிக் முடித்த உடனே உள்ளே வந்து நம்ம கரஸ்பாண்டன்ட் வந்து என்னென்னா நீங்கள் வந்து இந்த காலேஜோடைய இந்த சார்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கிரியேட் பண்ணி தர முடியுமா அப்படின்னு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் அதே காலேஜில் வந்து நான் வந்து என்னோட கெரியரை வந்து பார்த்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து ஸ்டார்ட் பண்ணது. அங்கே உள்ளே இருக்கக்கூடிய அந்த OHP ஸ்பீட்டில் வந்து அப்போ வந்து என்னெல்லாம் காலேஜில் வந்து லெசன்ஸ் எல்லாமே எடுப்பாங்க. ஸோ அதுக்கு உண்டான இந்த மிஷினரி டிராயிங் எல்லாமே நான் வந்து என்ன கோரல்ட்ரில் வந்து பண்ணுவேன். அது பண்ணி என்னென்னா ஒரு 6 months நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ கேரளாவில் வந்து எனக்கு ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. அப்போ இந்த டிசைன் எல்லாம் போய் காட்டினேன். ஆனால் எனக்கு பெருசாக என்னென்னா லே அவுட் இதிலலாம் எனக்கு வந்து ஸ்ட்ராங் கிடையாது, எனக்கு தெரியாது. அப்போ எனக்கு ஒரே ஒரு இதான் கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு ஒரு இன்டர்வியூவில் வந்து ஒரு சின்ன ஒரு லே அவுட் கொடுத்து இதை பண்ணி காட்டுங்க கோரல்ட்ரில் நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு. அப்போ நான் பண்ணி காட்டும் போது அவங்களுக்கு பிடிச்சிருச்சு. அப்போ நான் ட்ரைனிங் எடுத்து அதில் உள்ளே போகிறேன். அங்கேருந்து அப்படியே என்னென்னா எனக்கு தெரியாது எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் இந்த டிசைனுக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. என்னோட மைண்டில் மென்டாலிட்டியில் என்னன்னா ஒரு டிடிபி சென்டரில் நம்ம போயிட்டு இந்த மாதிரி ஒர்க் பண்ணலாம். அப்படி இல்லைனா நம்ம என்ன பண்ணணும், கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எப்படியா துபாய் சவுதி எங்கேயாவது போயிட்டு நம்ம வந்து என்னது ஓரளவு நம்ம வந்து ஏர்ன் பண்ணால் தான் நம்மளால் இங்கே ஸ்டடி பண்ண முடியும் நம்ம இந்த டிசைன் ஃபீல்டுக்கு அப்படிங்கிற மாதிரி மைண்டில் வந்து நான் இருந்தேன். அப்புறம் தான் எனக்கு வந்து தெரிய வந்தது சென்னையில் வந்து இந்த மாதிரி ஐடி கம்பெனி எல்லாத்துலேயுமே டிசைனருக்கு வந்து எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு என்னோட ஃப்ரெண்ட் அந்த ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தான் சென்னையில். அப்போ அவன் வந்து இந்த மாதிரி எனக்கு வந்து கால் பண்ணி சொன்னான், இந்த மாதிரி இங்கே வந்து உனக்கு வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நான் கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா சேலரி வந்து ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் ஒர்க் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதாவது பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் வந்து பிரிண்டிங்கில் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அவங்கள விட என்னோட டிசைனருக்கு வந்து நான் வந்து வாங்கின சேலரி வந்து கம்மி. அப்போ வீட்டிலே சொல்லுவாங்க படிச்சிருக்க ஆனால் சேலரி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, இதை விட்டு வேறு ஏதாச்சும் நம்ம வந்து போகக்கூடாது அப்படிம்பாங்க. ஆனால் சென்னையில் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது லேட்டராக என்னோட ஃப்ரெண்டு மூலமாக தெரிய வந்தது. நான் சென்னையில் போய்ட்டு ஒரு ஆட் ஏஜென்சியில் போய்ட்டு அட்டன் பண்ணிவிட்டு என்னோட ஃபஸ்ட்டு மந்த் சேலரியை வந்து அவங்க நானே கேட்கல, நான் கேட்குறதுக்கு தாங்கினேன். அவங்களே என்னன்னா என்னோட சேலரியை சொல்லும்போது நான் எனக்கே எதுனாயிருச்சுன்னா பெரிய பயங்கர இதாகிடுச்சு, ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே இருக்குது அப்படின்னு. அப்போ ஃபஸ்ட்டு என்னோட கேரியரை வந்து சென்னையில் வந்து ஆட் ஏஜென்சியில் ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்போ 1 yearக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபார்ச்சூன் 500 கம்பெனி RR டானலிங்கிற ஒரு கம்பெனியில் அங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அது பார்த்தீங்கன்னா பெரிய கம்பெனி. RRDங்கிறது பார்த்தீங்கன்னா அவுட் சோர்சிங் கம்பெனி. இன்னைக்கு பப்ளிஷிங் ஃபீல்டில் வந்து 150 yearsஆக இருக்கிறாங்க. அவங்க 32,000 எம்ப்ளாயிஸ் வந்து அங்கே ஒர்க் பண்ணுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அங்கே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது. அப்போ தான் உள்ளே வந்து எனக்கு ஆர்ட் டைரக்டர்ஸ், ஸோ இந்த ஆர்ட் டைரக்டர்ஸ்லாம் நான் வந்து கண்டிப்பாக வந்து தேங்க் பண்ணணும். ஏன்னா 10 yearsஆக நான் கண்டினியூ வந்து RRDலாம் ஒர்க் பண்ணேன். நான் ஒரு கிராஃபிக் டிசைனர் அங்கே வந்து ஜாயின் பண்ணி லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சீனியர் விஷுவல் டிசைனர் வரைக்கும் அப் டு 4-5 levels வந்து நான் வந்து அங்கே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 2 years ஒன்ஸ் வந்து நான் அப்ரைசல் வந்து ப்ளஸ் ப்ரொமோஷனும் வாங்கினேன். அங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு நான் நிறைய கற்றுக்கிட்டேன். என்னோட ஆர்ட் டைரக்டர்ஸ் அவங்களோட நேம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் சொல்கிறது வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் ஃபைசல் முகமதுங்கிற ஆர்ட் டைரக்டர். ஸோ அவங்க தான் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு இன்டர்வியூ பண்ணி என்னோட இதெல்லாம் பார்த்து அவங்க கொடுத்தாங்க. ஸோ இப்போ வந்து அவங்க வந்து கிரியேட்டிவ் டைரக்டராக இருக்காங்க. அவங்க சீனியர் கிரியேட்டிவ் டைரக்டராக வந்து RRDலாம் ஒர்க் பண்ணுறாங்க. ஃபைசல், அப்புறமா சந்தோஷ்னு என்னோட கொலீக். ஸோ அவங்க வந்து இன்றைக்கி வந்து ஆர்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வேற ஒரு கம்பெனியில். ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா என்னோட வந்து ஒன்றா வந்து ஒரே டீமில் வந்து நாங்கள் எல்லாருமே இருந்தோம். ஃபைசல், சந்தோஷ், வினய், அப்புறம் பார்த்தீங்கன்னா லேட்டராக ஒரு 5 years சித்தையா தான் என்னோட டீமோட மேனேஜராக இருந்தார். ஸோ இவங்கள்ட்டெல்லாம் இருந்து நான் வந்து நிறைய விஷயங்களை வந்து நான் கற்றுக்கிட்டேன். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அங்கே தான் அதிகமாக இருக்குங்கிறத நான் RRD உள்ளே போனது பிறகு தான் எனக்கே தெரியும். ஒரு டிசைனுக்கு வந்து இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா அப்படின்னு. ஸோ அங்கே வந்து A to Z எனக்கு வந்து கிரியேட்டிவிட்டி எல்லாமே நான் கற்றுக்கிட்டேன். இங்கே நான் பண்ணிக்கிட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த சார்ட் பண்ணுறது, சின்ன டிசைன் பண்ணுறது, இது மட்டும் தான் தெரியும். ஆனால் RRD உள்ளே போனதுக்கு அப்புறமா எனக்கு கார்பரேட்டாக ஒரு பிராண்டிங்கில் எப்படி ஒர்க் பண்ணணும், ஒரு கார்பரேட் பிராண்டுக்கு எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நாங்கள் பண்ணக்கூடிய எல்லா ப்ராஜெக்ட்டுமே பார்த்தீங்கன்னா UK, யூஎஸ்ல இருக்கக்கூடிய கிளைண்ட்ஸுக்கு தான் நாங்கள் வந்து ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவோம். அங்கே இருக்கக்கூடிய நம்பர் 1 லா ஃபேம், அங்கே இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் கம்பெனி, ஃபினான்ஸ் கம்பெனி, இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு வந்து நாங்கள் வந்து நிறைய கிரியேட்டிவ் லேஅவுட்ஸ் எல்லாமே பண்ணுவோம். அவங்க பிராண்டுக்கு என்னெல்லாம் தேவையோ லோகோ எல்லாமே பார்த்தீங்கன்னா கார்பரேட்டாக அவங்களுடைய பிராண்டை ஃபாலோ பண்ணி எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஃபாலோ பண்ணி பண்ணணும் அப்படிங்கிற எல்லாமே அவங்க வந்து கற்றுக்கிட்டேன். ஸோ 10 years அங்கே ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் லேட்டராக பார்த்தீங்கன்னா எனக்கு அங்கே ஒர்க் பண்ணதுனால ஃப்ரெஷ் ஒர்க்ஸ் எனக்கு பார்த்தீங்கன்னா டாப் மோஸ்ட். இன்னைக்கு ஜோகோ எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம் தென்காசியில். இந்த ஜோகோல இருந்து வெளியில் வந்தவர் தான் பார்த்தீங்கன்னா கிரீஷ் மாத்ருபதம். அவர் ஸ்டார்ட் பண்ணதான் ஃப்ரெஷ் ஒர்க்ஸ். இந்த கொரோனா வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் IPO வந்து இது பண்ணாங்க, அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நான் வந்து லீட் டிசைனரை வந்து உள்ளே வந்து ஒர்க் பண்ணேன். 2.5 yearsஆக வந்து அங்கே ஒர்க் பண்ணும்போது எனக்கு நிறைய இதே பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு. அப்போ
ஏன்னா இங்கேருந்து அங்கே வரும்போது ஏன்னா ஃப்ரெஷ் ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் கம்பெனி, நீங்கள் சொன்னீங்களா சாஃப்ட்வேர் கம்பெனி, சாஃப்ட்வேர் ஆஸ் ஏ சர்வீஸ், சாஸ் கம்பெனி, லோகோவும் பார்த்தீங்கன்னா சாஸ் கம்பெனி தான். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா டிசைனருக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ நான் வந்து மார்க்கெட்டிங் டீமில் தான் அங்கே வந்து ஒர்க் பண்ணேன். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் க்ரோஃபின், அங்கேருந்து வந்தவங்க க்ரோஃபின் ஸ்டார்ட் அப் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டார்ட் அப்னால சேலஞ்சிங் வந்து நிறைய இருக்கும். அப்போ எனக்கு அங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் போது நான் அங்கே ஒரு 2.5 years ஒர்க் பண்ணுறேன். ஸோ அங்கே என்னோட டைரக்ட் அவர் நேமே நான் வந்து கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஸோ அவர் வந்து நேம் வந்து ஷரண் சுரேஷ். ஸோ அவர்கிட்ட நிறைய வந்து நான் கற்றுக்கிட்டேன். ஒரு மார்க்கெட்டிங்கை நீ வந்து எப்படி வந்து நம்ம மார்க்கெட்டிங்கை லேர்ன் பண்ணி டிசைன் பண்ணணும். ஸோ மார்க்கெட்டிங்கோட ஸ்ட்ராட்டஜி எப்படி ஃபாலோ பண்ணி டிசைன் பண்ணணும். டிசைன்னா வெறுமனை நம்ம வந்து என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், ஒரு ஆசட்டிக்காக கிரியேட் பண்ணுறது, ஒரு கலர்ஃபுல்லாக கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு மார்க்கெட்டிங் தான் நம்ம பண்ணக்கூடிய டிசைன் வந்து எந்த அளவுக்கு வந்து மார்க்கெட்டிங்கை சக்ஸஸ் பண்ணி கொடுக்கும். அந்த அளவுக்கு நம்ம திங்க் பண்ணி நம்ம யாருக்கு பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோம் அப்படிங்கிறத திங்க் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிறது கற்றுக்கிட்டேன், பண்ணணும் அப்படிங்கிறதையும் கற்றுக்கிட்டேன். ஸோ அது மூலயமா எனக்கு ஒரு தாட்ஃபுல் ப்ராசஸ் கிடைச்சதில் தான் நான் இந்த இன்ஸ்டிடியூட்டே ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிற எனக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்தது. இப்படி ஒரு நம்ம இன்ஸ்டியூட் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு. அப்போ என்னோட ஃப்ரெண்டுகிட்ட நான் வந்து பேசும்போது ஓகே நம்மளும் ஒரு தனியாக ஓனாக கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா மார்க்கெட்டிங்கும் எனக்கு வந்து அவர் மூலமாக நான் நிறைய கற்றுக்கிட்டேன். ஸோ மார்க்கெட்டிங்கும் நம்ம வந்து எப்படி பண்ணலாம், ஸ்பீடாக பண்ணி நம்ம எந்த அளவுக்கு இது பண்ணலான்னு. அதேமாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 10 students நம்மகிட்டே வந்தாங்க. இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்கள வச்சு இன்றைக்கி வந்து இன்ஸ்டியூட் நல்லா போய்கிட்டு இருக்கு, நிறைய பேர் வராங்க. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்னது தான், நான் எங்கே ஸ்டார்ட் பண்ணி நான் எங்கே வரைக்கும் வந்தேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இன்றைக்கி ஐடி ஃபீல்டில் எக்கச்சக்கமாக இருக்குது. ஆன்லைனில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் லீட் டிசைனராக, ஒரு ஆர்ட் டைரக்டராக, விசுவலைசராக, நிறைய பெங்களூர், ஹைதராபாத் இந்த மாதிரி கம்பெனியில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஆனால் நம்ம இப்போ இன்றைக்கி வந்து நான் வந்து இன்றைக்கி ஓன் இன்ஸ்டியூட்டாக இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி சிஓ ஆனனால எனக்கு வந்து மற்ற இதில் இல்லாமல் நான் ஒரு கம்பெனியோட சிஓ ஆகி நான் வந்து நிறைய பேருக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணி தரணும் அப்படிங்கிறனால இது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதனால் கிரியேட்டிவ் டிசைனுக்கு வந்து இன்றைக்கி வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. என்ன ஃபீல்டாக இருந்தாலுமே நமக்கு டிசைன் தேவைப்படுது. இப்போ நம்ம 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கோம், இதை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தேவைப்படுது, டிசைன்கிற ஒரு நமக்கு தேவைப்படுது. ஸோ டிசைன் இல்லாமல் எதுவுமே ஆகாது. இப்போ கொரோனா டைமில் யாருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லாமல் இருந்தது நிறைய பேருக்கு. ஆனால் டிசைனருக்கு கண்டிப்பாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொரோனாவில் இருந்தது. ஏன்னா நம்ம பேப்பர் நம்ம நியூஸ் எல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம், நம்ம நியூஸ் பேப்பர் நிறைய தெரிஞ்சுட்டோம். ஸோ நியூஸ் பேப்பர் டிசைன் பண்ணுறது யாரு, டிசைனர். ஸோ டிசைனர் இல்லாமல் அந்த நியூஸ் பேப்பர் வந்து வெளியில் வருமா, கண்டிப்பாக வராது. அதே மாதிரி நியூஸ் சேனல்ஸில் பார்க்குறோம். அப்போ நியூஸ் வீடியோ எடிட்டிங்லாம் யார் பண்ணுறா, நியூஸ் சேனல்ஸில் எடிட்டர்லாம் இருப்பாங்க. ஸோ எடிட்டிங் யார் பண்ணுறா, டிசைனர்ஸ் தான் பண்ணுறாங்க. இப்போ பார்க்க போனோம்னா நமக்கு டிசைனுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ இல்லை, இந்த வேர்ல்டு இருக்கிறதாண்டி இந்த எண்ட் ஆஃப் த வேர்ல்டு வரைக்கும் நமக்கு வந்து டிசைனுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு ஆன்லைன்லேயே நிறைய வீடியோஸ் மூலயமா நம்ம கற்றுக்கலாமே, ஏன் நம்ம ஃபீஸ் கட்டி மெனக்கெட்டு இங்கே வந்து கற்றுக்கணும், என்ன உங்கள்கிட்ட என்ன ஸ்பெஷலாக இருக்குது அப்படி? ஓகே, ஒரு நல்ல கொஸ்டின். இதை வந்து நிறைய பேர் எல்லாருமே கேட்டிருந்தாங்க, ஆன்லைன்லேயே நாங்கள் வந்து கற்றுக்குவோமே, ஏன் வந்து இங்கே வந்து கற்றுக்கணும் அப்படின்ட்டு. இங்கே வந்து டிசைன் கற்றுக்குறாங்க பார்த்தீங்களா, ஃபஸ்ட் பேட்சில் இருக்க டிசைனர்கிட்ட வந்து இந்த கொஸ்டின் நீங்கள் வந்து கேளுங்க. அவங்க எந்த அளவுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். இங்கே வந்து கற்றுக்கிறதுனால தான் நமக்கு என்னென்னா நமக்கு கரெக்டான மென்டர்ஷிப் கிடைக்கும். இப்போ அவங்க என்ன மாதிரி இப்போ அவங்க மிஸ்டேக் பண்ணாங்கன்னா, இப்போ ஆன்லைனில் கற்றுக்குறாங்க, பென் டூவில் வச்சு நான் வந்து என்னென்னா ஒரு ஸ்கிரிபிள் பண்ணு அப்படின்னு நான் வந்து ஆன்லைனில் கைட் பண்ணிட்டேன். ஸோ அவங்க ஸ்கிரிபிள் பண்ணுறாங்க. அவங்க ஸ்கிரிபிள் பண்ணுறது அவங்க கரெக்டாக பண்ணுறாங்களா தப்பாக பண்ணுறாங்களா அப்படிங்கிறது வந்து அவங்க யார்கிட்ட போய் அவங்க வந்து கேட்க முடியும் அவங்களால. ஸோ ஒரு மென்டார் இருந்தால் மட்டும்தான் அவங்களால என்னென்னா ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக வந்து அவங்க பண்ணுறது கரெக்டாக தப்பாக ரைட்டாக ராங்காக அப்படிங்கிற டெசிஷனை அவங்களால எடுக்க முடியும். இன்னொன்று என்னென்னா நம்மளோட டிசைன் ஃபீல்டை பொறுத்த அளவு ப்ராக்டிஸ் தான் ரொம்ப முக்கியம். நம்ம இருக்கக்கூடிய டிசைனையே மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியிருக்கும். அது மட்டும் இல்லாமல் திங்க் பண்ணி புதுசாக வந்து நம்ம கிரியேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஒரு மென்டார் இல்லாமல் அவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா, கரெக்டான கைடன்ஸ் இல்லாமல் ஒரு சப்போர்ட் இல்லாமல் அவங்களால என்ன பண்ண முடியாது, ஒரு டிசைனை வந்து கற்றுக்க முடியாது. ஏன்னா ரொம்ப 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 கஷ்டம். இப்போ இன்கேஸ் இப்போ வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனர் இருக்காங்க, நீங்கள் சொல்கிறதுக்கே நான் வரேன். இப்போ நான் வந்து கிராஃபிக் டிசைனை வந்து முடிச்சிட்டேன். கிராஃபிக் டிசைனில் வந்து ஒரு 3 years 4 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் வந்து ஒரு யூஐ டிசைனரை வந்து யூஐ டிசைனை வந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ஆன்லைனில் வந்து நம்ம வந்து கற்றுக்கலாம். எப்படின்னா, எனக்கு கிரியேட்டிவிட்டி நாலேஜ் இருக்குது, நான் கிராஃபிக் டிசைன் தெரிஞ்சுக்கிட்டேன்னா நான் வந்து யூஐ டிசைனை மட்டும் இது பண்ணால் ஆன்லைனில் கற்றுக்கலாம். அங்கேயுமே என்னன்னா நமக்கு நிறைய டவுட்ஸ் எல்லாமே வரும். ஒரு ஃபீல்டுல இருந்து இன்னொரு ஃபீல்டுக்கு நம்ம வரும்போது நிறைய டவுட்ஸ் வரும். இந்த டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு நம்ம என்னன்னா ஒரு மென்டார் கண்டிப்பாக தேவைப்படுறாங்க. இன்னைக்கு ஒன்றும் இல்லை, இன்னைக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கம்யூனிகேஷனே நம்ம எடுத்துப்போம். இன்னைக்கு கம்யூனிகேஷன் ஆன்லைனில் நம்ம கற்றுக்கலாம். ஆனால் ஆன்லைனுக்கும் ஆஃப்லைனுக்கும் டிஃப்ரெண்ட் என்ன தெரியுமா, ஆஃப்லைனில் வந்து நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம அந்த மென்டாரோடைய சப்போர்ட் எல்லாமே நமக்கு ஸ்ட்ரைட்டாகவே நமக்கு வந்து கிடைக்கும். ஆன்லைனில் வந்து நமக்கு வந்து எப்போதும் ஃபுல் டைமாக வந்து நமக்கு இருக்காது. அந்த டைமில் மட்டும்தான் அவங்களுடைய இது இருக்கும். நமக்கு ஃபுல் டைமாக நமக்கு என்ன பண்ண மாட்டாங்கன்னா ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக நமக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுதான் ஆன்லைன்லையும் ஆஃப்லைன்லையும் நம்ம கற்றுக்கக்கூடிய மெயின் இம்பேக்ட். ஓகே ஓகே. பாப்பின் இன்ஸ்டியூட்டில் என்னென்ன கோர்ஸ்லாம் நீங்கள் கண்டக்ட் பண்ணுறீங்க? கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸால் மட்டும்தான் அந்த டிசைனர் கற்றுக்க முடியுமா, இல்லை டிப்ளமோ இன்ஜினியரிங் டிசைனர் கற்றுக்க முடியுமா? நம்ம பாப்பின் இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிசைன் கோர்ஸ், நோ கோடிங்.
நிறைய பேர் இன்றைக்கி வந்து பயப்படுறது திணற விஷயம் பார்த்தீங்கன்னா, அதாவது நிறைய பேர் மீன்ஸ் எல்லாருக்கும் எல்லாத்துலேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. நிறைய பேர் என்னென்னா கோடிங் வந்து அவங்களுக்கு சுத்தமாக வராது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருப்பாங்க அவங்க, இன்ஜினியரிங்கே கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு கோடிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது. என்னையே எடுத்துக்காங்க, நான் வந்து முடித்தது டிப்ளமா இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. படித்த ஸ்டூடெண்ட்ஸு என்னோட படித்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஐடி கம்பெனியில் சாஃப்ட்வேரில் வந்து என்னென்னா கோடிங்கில் வந்து இருக்கிறாங்க நிறைய பேர். இப்போ நான் பார்த்தீங்கன்னா என்னோட இதை வந்து டிசைனில் வந்து நான் வந்து சூஸ் பண்ணேன். ஏன்னா எனக்கு கோடிங்க்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா செட்டே ஆகாது, எனக்கு அலர்ஜி. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பசங்க நான் வந்து கேட்டிருக்கேன், கோடிங்னாலே எனக்கு வந்து பிடிக்காதுங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளோட டிசைன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்னன்னா கோடிங்கை பேஸ் பண்ணியே கிடையாது, கோடிங்கே வேண்டாம், ஃபுல் அண்ட் ஃபுல் கிரியேட்டிவ் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது. நம்ம நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்லேயே நம்ம வந்து நிறைய சொல்லியிருப்போம், இது பார்த்தீங்கன்னா என்ன முடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, டிகிரி ஆர் டிப்ளமோ எது முடிச்சிருந்தாலுமே நம்ம வந்து டிசைனை வந்து கற்றுக்கலாம். ஸோ டிசைனுங்கிறது பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ கிரியேட்டிவ் ப்ராசஸ். நான் நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன், இது வந்து கிரியேட்டிவ் ப்ராசஸ். இது வந்து என்னென்னா ஒரு டெக்னிக்கல் ஸ்கில். இந்த டெக்னிக்கல் ஸ்கில்லை வந்து கற்றுக்கிறதுக்கு நீங்கள் வந்து என்னன்னாலும் முடிச்சிருக்கலாம். இன்கேஸ் என்னென்னா மெக்கானிக்கல் இன்ஜினியர் இருக்கலாம், அவர் சிவில் இன்ஜினியராக இருக்கலாம், இல்லை பிபிஏ முடிச்சிருக்கலாம், எம்பிஏ முடிச்சிருக்கலாம், என்னன்னாலும் முடிச்சிருக்கலாம். ஆனால் அவர் வந்து யாராக இருந்தாலும் இந்த டிசைன் ஸ்கில் வந்து கற்றுக்கலாம். இன்னொன்று நம்மளோட இன்ஸ்டியூட்டில் என்ன பார்த்தீங்கன்னா 3மே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் கோர்சஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணியிருக்கோம். கிராஃபிக் டிசைன் வந்து 3 months கோர்ஸு, UI UX டிசைனும் 3 months கோர்ஸு, மோஷன் அண்ட் வீடியோ டிசைன் இதுவும் 3 months கோர்ஸு. இது போக நம்ம என்னென்னா இந்த 3மே கம்பைன் பண்ணி மல்டி டிசிப்ளினரி டிசைனர்னு வச்சுருக்கோம். சில கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வீடியோ எடிட்டிங்கும் அவருக்கு தெரியணும், டிசைனருக்கு கிராஃபிக் டிசைனும் தெரியணும், அதே நேரத்தில் அவரால் என்னென்னா ஒரு வெப் லேண்டிங் பேஜ் அந்த மாதிரி பண்ண தெரியணும் அப்படிம்பாங்க. ஸோ இதை வந்து மல்டி டிசிப்ளினரி டிசைனர் கானெக்ட் பண்ணுவோம். இவங்க பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு கிரியேட்டிவ் டிசைனர், ஒரு என்னென்னா ஒரு சீனியர் லெவல் ஆஃப் டிசைனர் லெவலில் வந்து இவங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஒரே டிசைனர் தான் இருப்பாங்க, மல்டி டிசிப்ளினரி டிசைனர், மல்டிபிள் இதை வந்து அவங்க வந்து டிசைன் பண்ணுவாங்க. வீடியோ எடிட்டிங், கிராஃபிக் டிசைன் இது எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ இந்த கோர்ஸும் நம்ம வந்து 5 months வந்து கண்டக்ட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நம்ம வந்து ஸ்கில்லப் ப்ரோக்ராமும் நம்ம வந்து கற்றுக் கொடுக்குறோம். ஸ்கில்லப் ப்ரோக்ராம் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்றைக்கி வந்து ஸ்கூலில் படிக்கிறாங்க, ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை காலேஜில் வந்து ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோ நம்மக்கிட்ட வந்து இந்த ஸ்கில்லப் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணலாம். ஏன்னா அவங்களோட அவைலபிலிட்டியை பொறுத்து நம்ம வந்து அந்த கோர்ஸை வந்து இது பண்ணுறோம். சிலர் வந்து எனக்கு 1 monthல எனக்கு கம்ப்ளீட் பண்ணுவாங்க, சிலர் எனக்கு வந்து ஒரு நாளில் என்னால் வர முடியுமாங்க வாரத்தில். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அதை வந்து டிசைன் பண்ணுவோம். அவங்க கால் பண்ணி எங்கிட்ட வந்து பேசினாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு டிசைன் பண்ணுவோம். டிசைன் பண்ணி அந்த ஸ்கில்லப் ப்ரோக்ராம் வந்து அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ட்ரெயின் பண்ணுவோம். இதை ட்ரெயின் பண்ணனால அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்? இப்போ காலேஜ் முடித்தவங்க வேலைக்கு போயிடுவாங்க, அது பெனிஃபிட்டு. கெரியரில் 3 months ப்ரொஃபஷனல் முடித்தவங்க வந்து அதுக்கு போயிடுவாங்க. ஆனால் காலேஜே முடிக்காமல் படிக்கக்கூடியவங்களுக்கு என்ன இதுன்னா இது வந்து ஆடட் அட்வான்டேஜ் தான். அவங்களால என்ன பண்ண முடியும்னா படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்களால ஏர்ன் பண்ண முடியும், மணி ஏர்ன் பண்ண முடியும். எப்படின்னா இன்றைக்கி நிறைய ஃப்ரீலான்ஸ் ப்ராஜெக்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது. எனக்கு நான் டிசைன் பண்ண தெரியும், எனக்கு ப்ரோஷர் பண்ண தெரியும், எனக்கு வீடியோ எடிட்டிங் பண்ண தெரியும், எனக்கு வந்து லோகோ கிரியேட் பண்ண தெரியும்னா இன்றைக்கி நாங்கள் கூட இன்றைக்கி கிரியேட்டிவ் சர்வீசஸ் ரன் பண்ணுறோம். நாங்களே உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுப்போம். இன்றைக்கி இதே மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது. நிறைய வந்து என்னென்னா சின்ன சின்ன குட்டி குட்டி கம்பெனிஸ்லாம் வச்சுருக்காங்க. நம்ம தென்காசியில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ அவங்கக்கிட்ட என்னென்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இது பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு கிரியேட் பண்ணி தரேன், எனக்கு செட்டன் அமௌண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம், அவங்க ஓனாகவே என்ன பண்ணலாம், அவங்க படிச்சுக்கிட்டே அவங்க வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ இது வந்து இந்த மாதிரியான ஸ்கில் அப் வந்து நம்ம வந்து அது நம்ம வந்து கொடுக்குறோம் பசங்களுக்கு. இன்னொன்று பிராண்ட் அப் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஷாப் ஓனர்ஸ்லாம் இருக்காங்களா, சொன்னல புட்டிக் ஷாப் ஓனராக இருக்கலாம், டெக்ஸ்டைல் ஓனராக இருக்கலாம் இன்றைக்கி. அப்புறமா ஓனாக வந்து மெஹந்தி ப்ராடக்ட் பண்ணுவாங்க நிறைய பேர், சாக்லேட் ஓனாகவே ப்ராடக்ட் பண்ணி விற்பாங்க. அப்புறமா நேச்சுரல் ப்ராடக்ட்ஸு, ஆயில், இந்த மாதிரி எத்தனையோ ப்ராடக்ட்ஸ் வந்து இன்றைக்கி வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஓனாகவே அவங்க வந்து வீட்டில் இருந்தே வந்து பண்ணி எல்லாமே என்ன பண்ணுறாங்க, செல் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஷாப் ஓனர்ஸ்லாம் என்ன பண்ணலாம்னா நம்மளுடைய பிராண்டை ஜாயின் பண்ணாங்களா அவங்க டிசைன் வந்து கற்றுக்கலாம். டிசைனாக நீங்கள் சொல்கிற மாதிரிக்கே நம்ம வந்து ப்ரொஃபஷனல் டிசைனில் இருக்கக்கூடிய கோர்ஸ் இல்லை. இன்றைக்கி கேன்வா, இன்ஷாட், அப்புறமா VR இது மாதிரியான சின்ன சின்ன டூல்ஸ் எல்லாம் இருக்குது. இதை வந்து எப்படி அவங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணி எப்படி க்ரியேட்டிவாக தாட்ஃபுல்லாக க்ரியேட் பண்ணணும், என்ன மாதிரியான வேர்டிங்ஸ் போட்டாச்சுன்னா அவங்களுடைய பிராண்டை வந்து வெளியில் வந்து ப்ரொமோட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். சோசியல் மீடியா மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், SEO எப்படி இது பண்ணுறது, அதுக்கு அந்த பிராண்டுக்கு வந்து எப்படி வந்து நம்ம டார்கெட்ஸ் ஆடியன்ஸ் வந்து செட் பண்ணுறது இப்படிங்கிற எல்லா விஷயமே அவங்களுக்கு வந்து நம்ம கற்றுக் கொடுப்போம். அவங்க டிசைனரை தேடி அலைய வேண்டாம். நிறைய பேரோட பெரிய கஷ்டமே இன்றைக்கி என்ன இருக்குன்னா, ஒரு சின்ன டிசைன், ஒரு ஃப்ளெக்ஸ் பேனர் அடிக்கணும்னா கூட ஒரு டிசைனரை தேடி தான் இன்றைக்கி ஸ்டார்ட் அப் கம்பெனி வச்சுருக்கவங்க போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இப்போ அவங்க வந்து என்ன பண்ணால் இந்த கேன்வா இந்த மாதிரி இதை கற்றுக்கும் போது அதில் ப்ரிஃப்ளைட் டெம்ப்ளேட்டை வச்சு அவங்களோட பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களே இது பண்ணுவாங்க, டிசைன் பண்ணுவாங்க. தேவையான பிராண்டிங் செட்டப்பும் நம்ம கேன்வாவில் டெம்ப்ளேட்டாகவும் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம் நம்மக்கிட்ட கற்றுக்கிறவங்களுக்கு. அப்போ அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவங்களோட பிஸ்னஸை வந்து அவங்க பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் அவங்க பிஸ்னஸ் வந்து ஸ்கேல் அப் பண்ணுறதுக்கும் நம்ம ஈஸியான வழியை வந்து நம்ம சொல்லிக் கொடுப்போம். டிசைன் ரிலவெண்ட்டான எல்லா இதையுமே நம்ம வந்து ஸ்கில்ஸை வந்து
எல்லாருக்குமே நம்ம வந்து கற்றுக் கொடுக்கணும். ஓகே ஓகே. இந்த பாப்பின் இன்ஸ்டிடியூஷனில் படித்தவங்களுக்கு நீங்கள் சர்டிஃபிகேட் கொடுப்பீங்க கரெக்டாக? யா, அந்த சர்டிஃபிகேட்டுக்கு வேல்யூவா இல்லை அவங்களோட ஸ்கில்ஸுக்கு வேல்யூவா சார்? சூப்பர் கொஸ்டின். இன்றைக்கி நிறைய பேர் நம்ம ஏரியாவில் என்ன தெரியுமா, சர்டிஃபிகேட்டை தான் மெயினாக வந்து கேட்குறாங்க. நம்ம வீட்டிலே பார்ப்போம், நம்மளுடைய அப்பா அம்மா அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவு எஜுகேட்டடாக இருப்பாங்க, சிலர் வந்து அன்எஜுகேட்டடாக இருப்பாங்க. அவங்களோட இது என்னென்னா, இன்றைக்கி எம்பிஏ முடிச்சிருக்காங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க பார்த்தீங்களா, எம்பிஏ முடிச்சு இந்த சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்க என் பையன், அந்த சர்டிஃபிகேட்டுக்கு தான் அவங்களுக்கு வந்து என்னென்னா அந்த வேல்யூ கொடுப்பாங்க தவிர அவங்களுக்கு எந்த ஸ்கில் தெரியுமா தெரியாதாங்கிறத பார்க்கவே மாட்டாங்க. இன்றைக்கி ஒரு கம்பெனியில் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்க, அங்கே போயிட்டு சர்டிஃபிகேட் மஸ்ட்டு தான் கண்டிப்பாக. அந்த சர்டிஃபிகேட் வந்து நம்ம டிசைன் கோர்ஸில் வந்து எங்கே கேட்பாங்கன்னா, நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்களா, டிப்ளமோ முடிச்சிருக்கீங்களா, அந்த சர்டிஃபிகேட் தான் கேட்பாங்களே தவிர நீங்கள் வந்து டிசைன் முடிச்சிருக்கீங்க, யூஐ யூஎக்ஸ் முடிச்சிருக்கீங்க, நீங்கள் கிராஃபிக் டிசைன் முடிச்சிருக்கீங்க, மோஷன் டிசைன் முடிச்சிருக்கீங்க, அதோட சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு கேட்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக என்ன கேட்பாங்கன்னா, உங்களோட போர்ட்ஃபோலியோவை எங்களுக்கு அனுப்புங்க. போர்ட்ஃபோலியோ மீன்ஸ் நீங்கள் என்னெல்லாம் கிரியேட் பண்ணியிருப்பீங்க, ப்ராஜெக்ட்ஸ் என்னெல்லாம் பண்ணியிருப்பீங்க டிசைனில், அந்த ப்ராஜெக்ட்ஸை எங்களுக்கு வந்து அனுப்புங்க அப்படிம்பாங்க. அப்புறமா அந்த ப்ராஜெக்ட்ஸை தான் என்ன பண்ணுவாங்க, ரிவ்யூ பண்ணுவாங்க. அந்த ப்ராஜெக்ட்ஸை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அதில் இவர் கிரியேட் பண்ணியிருப்பார், லோகோ கிரியேட் பண்ணியிருப்பார், போஸ்டரு, ப்ரோஷரு, பேனர் எல்லாமே கிரியேட் பண்ணியிருப்பார். ஸோ அதில் தான் என்ன பண்ணுவாங்க, கொஸ்டின்ஸ் வந்து மாறி மாறி கேட்பாங்க. இந்த லோகோவில் இந்த கலர் ஏன் வச்சுருக்கீங்க, இந்த டைப்போகிராஃபி ஏன் யூஸ் பண்ணீங்க, இந்த லோகோவை நீங்கள் இப்படி பண்ணாமல் அப்படி மாற்றி பண்ணியிருக்கலாமே, ஏன் இப்படி பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற கொஸ்டின் தான் கேட்பாங்க. அப்போது அவர் ஒரு நல்ல ஸ்கில் செட்டாக அவரே கிரியேட் பண்ணக்கூடியவராக இருந்தால் எதுக்காக இதெல்லாம் கேட்குறாங்கன்னா, அவரே கிரியேட் பண்ணியிருக்காருன்னா ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க. இன்னொன்று, அவருக்கு எந்த அளவுக்கு ஸ்கில் வந்து நாலேஜ் இருக்குது அப்படிங்கிற டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போது அவரை இவர் கேட்கக்கூடிய கொஸ்டின் எல்லாத்துக்குமே கரெக்டாக வந்து அவர் ஆன்சர் பண்ணிட்டாருன்னா அவர் என்ன ஆயிடுவார்னா த்ரூ ஆயிடுவார், இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிறார். இங்கே கேட்கக்கூடியது வந்து நம்ம இன்ஸ்டியூட்டில் இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட்டை கேட்க மாட்டாங்க, அவங்களோட காலேஜ் முடித்த சர்டிஃபிகேட்டோ இல்லை டிப்ளமோ முடித்த சர்டிஃபிகேட்டோ ப்ரொவைட் பண்ணுங்கள். இன்ஸ்டியூட்டில் சர்டிஃபிகேட்டை வந்து என்னென்னா எக்ஸ்ட்ரா தான், அது இருந்தாலும் இல்லாட்டியும் நோ இஷ்யூ. ஆனாலுமே நாங்கள் வந்து கண்டிப்பாக முடித்தவங்களுக்கு எங்களுடைய இன்ஸ்டியூட்டோட சர்டிஃபிகேட் கொடுப்போம். நான் ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட சொல்லக்கூடிய விஷயம், நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் ஒன்று தான், இந்த சர்டிஃபிகேட் உனக்கு வேல்யூ தராது, உன்னோட ஸ்கில்லு தான் வேல்யூ தரும். ஸோ யூ ஹேவ் டு இம்ப்ரூவ் யுவர் ஸ்கில் அண்ட் ஆல்சோ யூ ஹேவ் டு இம்ப்ரூவ் யுவர் கிரியேட்டிவ் நாலேஜ். நீ என்ன பண்ணணும்னா நிறைய கிரியேட் பண்ணணும். உன்னோட போர்ட்ஃபோலியோ, யூ ஹேவ் டு பில்ட் யுவர் போர்ட்ஃபோலியோ. உன்னோட போர்ட்ஃபோலியோ நீ பில்ட் பண்ணணும். அந்த பில்ட் பண்ணால் மட்டும்தான் நீ என்ன பண்ண முடியும். நாளைக்கு ஃப்ரெஷ் அவுட்ஸில் நான் இன்டர்வியூ அட்டன் பண்ண போது பார்த்தீங்கன்னா, இப்போ 5 ரவுண்ட் அட்டன் பண்ணோம், அங்கே 5 ரவுண்ட்ஸ் என்னென்னா இது பண்ணுவாங்க. இன்னொரு பையனை பார்த்தீங்கன்னா 2 ரவுண்டில் உள்ளே செலக்ட் பண்ணிட்டாங்க. என்னென்னு பார்க்கும்போது அவனோட போர்ட்ஃபோலியோவில் வந்து அவங்க கம்பெனியில் வந்து நிறைய பார்த்தீங்கன்னா இந்த டிராயிங்ஸ், இந்த மாதிரி இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் வந்து நிறைய வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவன் வந்து எக்கச்சக்கமாக தாறுமாறாக வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணியிருக்கான். ப்ரீவியஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கான், அந்த ஸ்டைல்லே ஒர்க் பண்ணியிருக்கான் போர்ட்ஃபோலியோ. அதை பார்த்தவொடனே அவங்க 2 ரவுண்டு தான் இது பண்ணாங்க. 3வது ரவுண்டு இல்லை, நீ உடனே ஜாயின் பண்ணிக்க, உன்னோட சேலரி பேசலான்னு HR ரவுண்டுக்கு போயிட்டாங்க. ஸோ இங்கே என்னன்னா உங்களுக்கு ஸ்கில்லுக்கு தான் வந்து வேல்யூ தவிர நீங்கள் வந்து என்னென்னா சர்டிஃபிகேட்டுக்கு வந்து வேல்யூ வந்து கிடையாது. ஸோ இதை தான் நான் சொல்கிறேன். உங்ககிட்ட எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் படிக்காங்க சார் நம்ம இன்ஸ்டிடியூஷனில்? இப்போதைக்கு நம்ம இன்ஸ்டிடியூஷன் ஸ்டார்ட் பண்ணி 1.5 months ஆகுது. ஆனால் 11 ஸ்டூடெண்ட்ஸ் இப்போதைக்கு படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த 11 பார்த்தீங்கன்னா 2 பேட்சாக வந்து நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ 3rd பேட்சுக்கு இப்போ நிறைய பேர் வந்து கால் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த 3rd பேட்ச் ரன் பண்ணுறதுக்கு வந்து நாங்கள் வந்து இன்னும் வந்து எங்கள் ஸ்பெசிஃபிகேஷனு இன்னொன்று டேட் எல்லாமே வைக்கணும் அப்படிங்கிறனால இப்போதைக்கு இன்னும் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கிறோம். ஓகே ஓகே. டைமிங் எப்போ, எத்தனை மணி டு எத்தனை மணி வரை? டைமிங் பார்த்தீங்கன்னா கன்வீனியன்ட் டைம் தான். இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு பேட்ச் நடக்கும், ஈவினிங் ஒரு பேட்ச் நடக்கும். மார்னிங் பார்த்தீங்கன்னா 10 to 1 o'clock வரைக்கும் ஒரு பேட்ச் இருக்கும். ஈவினிங் பார்த்தீங்கன்னா 2 to 5 o'clock வந்து ஒரு பேட்ச் இருக்கும். அது போக என்னன்னா நம்ம ஸ்கில் அப், பிராண்ட் அப்லாம் சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு வந்து பேட்ச் எப்படின்னா நம்ம வந்து ஜாயின் பண்ணக்கூடியவங்களை வச்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க எந்த டே வந்து அவங்க கன்வீனியண்டாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், பேட்ச் வந்து அவங்களுக்கு அலோகேட் பண்ணுவோம். ஓகே ஓகே. இப்போ ஐடி ஃபீல்டில் ஏஐ ஜென்ரேஷன் வந்துருச்சு. அப்போ படித்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் வேலை இருக்குமா இருக்காதா ஃபியூச்சரில்? இன்றைக்கி ஏஐ வந்ததுக்கப்புறம் நிறைய பேரோடைய பயமே என்னென்னா, ஏஐ வந்ததுக்கப்புறம் வேலை இல்லாமல் ஆயிருமே. ஏன்னா ஏஐ எல்லாத்தையுமே பண்ணிடுது. இன்றைக்கி என்னென்னா ஏஐயில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கோடிங் எல்லாமே உட்காந்து எழுத வேண்டாம், ஏஐல ஜென்ரேட் பண்ணிட்டு ஈஸியாக ரன் பண்ணிட்டு போயிடறாங்க. அதே மாதிரி டிசைன்லையுமே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் டிசைன் முடிச்சிங்கன்னா ஏஐ வந்ததுக்கப்புறம் டிசைனருக்கும் வேல்யூ இல்லாமல் ஆயிருமே அப்படின்னு எல்லாருமே பயப்படுறாங்க. க்ரியேட்டிவ் நாலேஜை வந்து யாராலையுமே இது பண்ண முடியாது. இன்றைக்கி ஏஐ இருக்குது. இன்றைக்கி ஏஐயில் வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட்னு சொல்லுவாங்க. ப்ராம்ப்ட் கொடுத்தா தான் வந்து ஏஐ வந்து என்ன பண்ணும், நமக்கு நம்ம என்ன ஆப்டான ப்ராம்ப்ட் கொடுக்கோமோ அதை வந்து நமக்கு வந்து என்ன அவுட்புட் வந்து கொடுக்கும். இந்த அவுட்புட் வர்றதுக்கு முன்னாடி நான் என்ன டிசைன் பண்ணணும் அப்படிங்கிற டிசைன் பண்ணுறது யார்? ஆஸ் அ டிசைனர் நான் தான் டிசைட் பண்ணணும். ஓகேவா? ஸோ என்னோட மைண்டில் தான் இருக்கும் நான் என்ன மாதிரி டிசைன் பண்ண போகிறேன், என்னோட தாட்டில் தான் இருக்கும் என்ன டிசைன் பண்ண போகிறேன்னு. ஸோ என்னோட தாட்டை நான் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், அதுக்கு ப்ராம்ப்ட் பண்ணுறேன். எனக்கு இந்த மாதிரி கலரில் வேணும், எனக்கு இந்த மாதிரி இது வேணும், எனக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரோக் வேணும் அப்படிங்கிறத என்னோட தாட்டில் வந்து நான் இது பண்ணுறேன். அதை ப்ராம்ப்டாக இது பண்ணிவிட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன், அதை வந்து க்ரியேட் பண்ணுறேன்.
ஓகேவா? ஸோ இதில் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா ஏஐ வந்து எதுக்காகன்னா நம்மளுடைய டைம் சேவ் பண்ணுறதுக்காக தான் ஏஐ தவிர நம்மளுடைய ஒர்க்கை ஃபுல்லாகவே எடுக்கிறதுக்கு வந்து ஏஐ கிடையாது. இன்றைக்கி ஒரு பிராண்டில் வந்து இன்றைக்கி ஒர்க் பண்ணுறோம், இன்றைக்கி பிராண்ட் டிசைனில் வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க. நானே நிறைய ஏஐ வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் இன்றைக்கி. ஆனால் ஏஐயில் என்ன பண்ணாங்கன்னா 45% நம்மளுடைய ஒர்க்லோட வந்து ஷார்ட் பண்ணி கொடுக்கும். ஆனால் அந்த 65% இருக்குது பார்த்தீங்களா, அந்த 65% வந்து ஒரு ஹியூமன் டச் இல்லாமல் அந்த ப்ராஜெக்ட் வந்து ஃபுல்ஃபில் ஆகாது. சின்ன குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏஐயில் வந்து பாட்டெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். ரைம்ஸ் எல்லாம் வந்து இன்றைக்கி ஏஐயில் நிறைய ஜென்ரேட் பண்ணி க்ரியேட் பண்ணுறாங்க. ஆனால் அதில் பார்க்கும்போது நமக்கு அந்த ஹியூமனுக்கும் அந்த ஏஐயில் க்ரியேட் பண்ண அந்த இதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். அது இருக்கீங்களா? அது ஒரு அன்நேச்சுரலாகவே இருக்கும் பார்க்கும்போது. ஒரு நேச்சுரலான ஒரு டச் வேணும்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து ஹியூமனோட டச் இல்லாமல் அந்த இடத்துல அந்த நேச்சுரலான இதை வந்து நம்மளால என்ன பண்ண முடியாது, ஜென்ரேட் பண்ணி கொடுக்க முடியாது. இந்த ஏஐ எதுக்குன்னா நம்மளோட டைமிங்கை வந்து குயிக்காக ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக முடிக்கிறதுக்கு தான் அந்த ஏஐ. இன்னொன்று என்னன்னா, இன்றைக்கி ஃபோட்டோஷாப்பில் ஒரு காலத்தில் வந்து ஃபோட்டோஷாப்பில் வந்து நமக்கு ஒரு ஃபோட்டோ வந்து கட் பண்ணி எடுக்கணும், பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுக்கணும்னா நம்ம மேனுவலாக பென் டூலை வச்சு அந்த ஹேரெல்லாம் ரிமூவ் பண்ணி பண்ணுறதுக்கு வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். அதெல்லாம் ரொம்ப டைம் எடுத்து கொஞ்ச நேரம் இது பண்ணி தான் பண்ணுவோம். அது ஸ்டூடியோவில் இன்றைக்கி ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இன்றைக்கி ஒரு க்ரியேட்டிவாக வந்து ஒரு ப்ரௌஷரோ ஏதோ பண்ணும்போது ஒரு ஃபோட்டோ கட் பண்ணணும், இந்த மாதிரி பண்ணணும். ஆனால் இன்றைக்கி ஏஐ வந்ததுக்கப்புறம் ரொம்ப சிம்பிளிஃபைட் ஆயிடுச்சு. ஈஸியாக வந்து என்ன பண்ணோம்னா ஒரு ஃபோட்டோ கட் அவுட்டை வந்து ஈஸியாக பண்ணி கட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி என்ன ஒரு இமேஜ் ஜென்ரேட் பண்ணணும், ஒரு இமேஜ் ஜென்ரேட் பண்ணணும்னா நான் வந்து என்ன பண்ணலாம், என்னோட க்ரியேட்டிவ் நாலேஜ் யூஸ் பண்ணி நான் இமேஜ் ஜென்ரேட் பண்ணலாம். ஒரு டிசைன் பண்ணணுன்னாலுமே நான் கமெண்ட் பண்ணி நான் க்ரியேட் பண்ணி நான் வந்து, ஏன்னா ஐ ஆம் த டேரக்டர், நான் தான் டிசைனர்னா நான் தான் டேரக்டர். ஸோ நான் என்ன சூஸ் பண்ணணும் அந்த அவுட்புட் தான் அதில் வரப்போகுது. அப்போது என்னோட டைம் தான் அங்கே சேவ் ஆகுதே தவிர என்னோட வேலை வந்து அங்கே போகலை. யாருக்கெல்லாம் வேலை போகும் அப்படிங்கிறது நான் என்ன சொல்கிறேன்னா, க்ரியேட்டிவ் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணாமல் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, டெக்னாலஜி யாரெல்லாம் லேர்ன் பண்ணாமல் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் என்னென்னா கண்டிப்பாக வேலை போகும். நான் ஆர்ஆர்டியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு சொன்னேன்ல, ஆர்ஆர்டியில் என்னென்னா 10 years பேக்கில் பார்த்தீங்கன்னா அப்போது ப்ரீ மீடியான்னு ஒரு டீம் இருந்துச்சு. இந்த ப்ரீ மீடியாவில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ கட் பண்ணி கலர் கரெக்ஷன் பண்ணுறது மட்டுமே ஒரு பெரிய டீம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-100 பேர் இருப்பாங்க அங்கே. அவங்களோட ஃபுல் ப்ராஜெக்டே என்னென்னா ஆட் ஏஜென்சி, இப்போ ஃபாரின்லேருந்து இருக்கவங்க வந்து ஃபோட்டோஸ் எல்லாமே அனுப்பிச்சிடுவாங்க. அந்த ஃபோட்டோஸ் வந்து அவங்க கேட்பாங்க, சில இதெல்லாம் ஹேரை ரிமூவ் பண்ணணும், கட் பண்ணணும், ஷர்ட் போட்டிருப்பாங்க, இந்த ஷர்ட்டில் இருக்கக்கூடிய கலர்லாம் கொஞ்சம் டோனெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணணும், அப்புறம் ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த பிம்பிள்ஸ் இந்த இதெல்லாம் இருக்கும், இதெல்லாம் ரிமூவ் பண்ணி ஃபேஸை வந்து நல்லா இது பண்ணணும். ஸோ என்னென்னா அவங்க வந்து ஆட் க்ரியேட் பண்ணுறதுக்காக ஷூட் பண்ணி அதை அப்படியே ரா ஃபைலாக இங்கே வந்து அனுப்பிச்சிடுவாங்க. இவங்க வந்து கட் பண்ணி அதை வந்து ரெடி பண்ணி அனுப்பணும். இதுதான் அவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸாக இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த ஏஐலாம் வந்ததுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டீமுங்கிறத டோட்டலாகவே என்ன ஆயிடுச்சு, எடுத்துட்டாங்க. ஏன் எடுத்துட்டாங்கன்னா இப்போ அது பண்ண வேண்டிய தேவையே இல்லை. இன்றைக்கி 100 பேர் இருந்து பண்ணக்கூடிய அந்த விஷயத்த இன்றைக்கி ஒரே ஆள் இருந்து அந்த கமெண்ட் ப்ராம்ப்ட் மட்டும் கொடுத்தாங்கன்னா இது என்ன பண்ணிடுது, அதே கட் பண்ணி கொடுத்துருது. அதுவே என்னென்னா அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாமே கொடுத்துருது. ஆனாலுமே இந்த இடத்துல வந்து க்ரியேட்டிவ் எங்கே நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம்னா நம்ம வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து நெக்ஸ்ட் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். க்ரியேட்டிவ் ப்ராசஸை வந்து நம்ம லேர்ன் பண்ணணும். இதை நம்ம லேர்ன் பண்ணோம்னா நமக்கு வந்து என்னென்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. இன்றைக்கி வெறும் ஏஐயால் மட்டும் எல்லாத்தையுமே க்ரியேட் பண்ணிட முடியாது, எல்லாத்தையுமே பண்ண முடியாது. அதில் ஹியூமன் டச் கண்டிப்பாக வேணும். ஹியூமன் சென்ட்ரிக் டிசைன் அப்படிம்பாங்க. ஸோ ஹியூமன், ஏன்னா அந்த ஏஐ க்ரியேட் பண்ணதே யார், ஹியூமன் தானே. அதுக்கு ஒரு கமெண்ட் கொடுத்து அதை வந்து என்னது க்ரியேட் பண்ணுறது ஹியூமன் தான். அப்போ ஹியூமனால் சாதிக்க முடியாது, ஏஐயால் சாதிக்க முடியாது. ஹியூமனோட டச் இல்லாமல் அதை ஃபுல்ஃபில்லாக பண்ண முடியாது. ஸோ ஏஐனால நம்ம வந்து ஒரு டிசைனர் வந்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. என்னோட கொஸ்டினுக்குமே நல்லா கிளியர் ஆன்சர் கிடச்சிருச்சு. டிசைனிங்லே இவ்வளோ ஹானி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மூலியமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப பொறுமையாக நீட்டாக நீங்கள் வந்து ஆன்சர் எல்லாமே கிளாரிட்டி கொடுத்தீங்க. நானுமே எப்படா இந்த இன்ஸ்டிடியூஷனில் ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ நீங்களும் உடனே நம்ம பாப்பிங் இன்ஸ்டிடியூஷனில் வந்து விசிட் பண்ணுங்கள். உங்களோட சீட்டை நீங்கள் புக் பண்ணிடுங்க. நம்ம கூடவா நம்பிக்கையோட வந்து